வணக்கம் முட்டைப்பாட்டு நேயர்களே. இந்த வீடியோ வந்து ஒரு புது வீடியோ இல்லை, ஏற்கனவே போட்ட ஒரு வீடியோவோட செகண்ட் ரிவ்யூ தான் சொல்லலாம். அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லப்போனால் என்னை சுற்றி இருக்க நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து நான் போடுற வீடியோவுக்கு வந்து ஆதரவு தராங்க. சில பேர் வந்து ஆதரவு தரன்ற பேரில் விடுங்க, நல்லது தான், ஆலிஸ்வெல் எல்லாம் நன்மைக்கு. ஆதரவு தர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் முன்னாடி திரு ஆதவ் அர்ஜுன் மற்றும் விசிகா வெர்சஸ் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதோடைய தொடர்ச்சின்னு சொல்லலாம், ரிவ்யூன்னு சொல்லலாம் இந்த வீடியோ. சரிங்களா? ஒன்றும் இல்லை, டிசம்பர் 6 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகம் ஒன்று வந்து வெளியிடுறாரு. அதுக்கு வந்து அவர் பிளான் பண்ணது யாராருன்னா, திரு திருமாவளவன் அண்ணன் அவர்களும் திரு நடிகர் விஜய் அவர்களையும் வந்து வெளியிட்டால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் வந்து சில காரணங்களால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல. அது என்னென்னு ஆல்ரெடி எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். அது அண்ணனும் அதை அறிக்கையை விட்டார், பார்த்துட்டு போயிடும். சரி, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் வந்து திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து அந்த நிகழ்ச்சியில் பேசினார். என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது தமிழ் சினிமா அதை பற்றி பேசினார். தமிழ் சினிமா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் கையில் மாட்டிகிட்ருக்கு. ஸோ நிறைய படங்கள் வந்து நிறைய ப்ரொடியூசரால் வெளியிட முடியல, அந்த மாதிரியான ட்ரபிளில் மாட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம வந்து நிறைய வீடியோவில் நம்மளே சொல்லியிருப்போம், போட்டிருப்போம். இது மன்னிக்கும், சில நாட்கள் முன்னாடி, சில மாதங்கள் முன்னாடி விஷால் அவர்கள் சொன்னார். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நம்ம வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கிறோம், நிறைய நியூஸும் பார்த்துருக்குறோம். ஓப்பனாக சொல்லப்போனால் ரெட் ஜெயண்ட் மற்றும் சன் பிக்சர் இந்த 2 நிறுவனங்களில் தான் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமா மாட்டிகிட்ருக்கு. குறிப்பாக வந்து ரெட் ஜெயண்ட் தான், சன் பிக்சர் செகண்டரி தான். ரெட் ஜெயண்ட் யாருன்னு தெரியும், திரு உதயநிதி அவர்களோடது. ஸோ அந்த மாதிரி. சரிங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் அவர் சொன்னார். சொன்னதுக்கு அடுத்து வந்து திரு விஜய் அவர்களும் என்ன பேசுகிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். கரெக்டுங்களா? இதுக்கு அடுத்து என்னெல்லாம் நடந்ததுன்றது தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கஸில் வந்து பார்த்திங்கன்னா யானை இருக்கும். சர்க்கஸில் இருக்க யானை, அதுக்கிட்ட போயிட்டு, யானை உனக்கு வந்து சிங்கம், புலி, சிறுத்தை இதெல்லாம் வந்து அடித்து தூக்கி போகிற அளவுக்கான பவர் உனக்கு உண்டு. எத்தனை டன் வெயிட்னாலும் உன்னால் தூக்க முடியல அளவுக்கு உனக்கு பவர் இருக்குது. நீயும் கிட்டத்தட்ட வந்து காட்டுக்கு ராஜா மாதிரி தான். நீ ஆனால் காட்டில் ராஜாவாக இருக்கிறத விட்டு ஏன் இந்த மாதிரி சர்க்கஸில் வந்து சைக்கிள் ஓட்டின்னு இருக்க அப்படின்றது வந்து அந்த சிங்கம் வந்து ஒரு பதில் சொல்லிச்சான். புரியுதுங்களா? அதாவது யானைக்கு வந்து தன் பலம் தனக்கு தெரியாது அப்படின்னு வந்து ரொம்ப காலமாகவே வந்து கதையாக சொல்லி கொடுப்பாங்க. தன் பலம் தனக்கு தெரியாது, அது யானை அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு வந்து விசிகா வந்து அப்படி தான் இருக்கா அப்படின்றது வந்து நிறைய பேரோட குழப்ப மனநிலை. ஒரு யானை போன்ற பலமான ஒரு கட்சி, பலமான ஒரு தலைவரை கொண்ட கட்சி அது. ஆனால் இன்றைக்கி வந்து ஏன் வந்து சில பல காரணங்களுக்காக வந்து ட்ரபிளில் மாட்டிகிட்ருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து என்ன கேட்டார் அப்படின்னா, ஒன்று தமிழ் சினிமா விஷயம் பேசுகிறார். இன்னொன்று வந்து என்னென்னா, கூட்டணியில் இருக்கவங்க வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்தையும் பங்கு கேட்கலாம். சிம்பிள், அமைச்சரவையில் சீட்டு உண்டு அப்படின்றது உரிமையாக, இது வந்து உரிமை. ஏன் 2004 வந்து திமுக சீட்டு கேட்டுவாங்க இல்லைங்களா? 2009 இலங்கையில் கொத்தா அங்கே மக்கள் செத்துட்டு இருக்கும்போது, ஈழத்தமிழர்கள் செத்துட்டு இருக்கும்போது, திரு கருணாநிதி அவர்கள் வந்து டெல்லியில் போயிட்டு சீட்டு எண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு தினத்தந்தியில் தலைப்பு பேஜில் வந்துருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும், சோஷியல் மீடியாவில் சுற்றி இருக்குது, வேணா கூட நான் அதை போடுறேன். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும்போது இங்கே எதுக்கு தமிழ்நாட்டில் இவங்க கொடுக்கலன்னு நியாயமாக கேள்வி கேட்குறாங்க. இது வந்து எப்படின்னா, அந்த திமுக வந்து திட்டலை, அதாவது கெட்ட வார்த்தையை போட்டு திமுக தலைவர்கள் திட்டலை. ஏன்னா அவங்க என்ன திட்டுவாங்க, அவங்க பேச்சாளர்கள்லாம் விட்டு திட்டுவாங்க, உங்களுக்கே தெரியும். திட்டி கேஸெல்லாம் வாங்கி ஜெயிலுக்கெல்லாம் போவாங்க. லைக் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிற ஒரு பேச்சாளர் இருப்பார், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இவர் வந்து பேட் வேர்ட்ஸ் போட்டு திட்டலை திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசு சரியில்லை, அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைமையாக இருக்கக்கூடிய தமிழக அரசு, திமுக அரசு சரியில்லை, அந்த மாதிரிலாம் எதுவும்லாம் சொல்லலை. அவர் என்ன கேட்குறாரு, கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க.
அரசியல் அமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லலாம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை. அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் அரசியல் சம்பந்தமாக கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கரெக்டான இடத்துல கரெக்டான பேச்சு பேசியிருக்காரு. இதில் எந்த தப்புமே கிடையாது. இதை வந்து அண்ணன் திருமா அவர்கள் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து இதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா, அவங்க சொன்னதான் அந்த வார்த்தைகள். அப்படி இருக்கும்போது வந்து இது தவறு, அது மாதிரி பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமா அவர்கள் அவர் மேலே சொல்கிறாரு. ஒன்று சரி, இது வந்து வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி நடக்குது. ஒன்று அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருந்தால் அன்றைக்கி எடுத்துருக்கணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து 7ஆம் தேதி சனிக்கிழமை எடுத்துருக்கணும். இல்லை 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக எடுத்துருக்கணும். அதெல்லாம் எடுக்காமல் 9ஆம் தேதி திங்கக்கிழமை முதல்வரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் கட்சியிலேருந்து நீக்கிறோம் அப்படின்றது வந்து நெட்டிசன்லாம் இப்படி தான் பயங்கரமாக வந்து ஆன்லைனில் ஏதோ போட்டுட்ருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் வந்து விசிகா பொது தொகுதியில் நீங்கள் சீட்டுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டதாக திரு வன்னியரசு அவர்கள் டிவி பேட்டியில் சொல்லியிருக்காரு. நான் கேட்டிருக்கேன், நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பயங்கரமான விமர்சனம்லாம் வச்சுருக்காங்க அவங்க. சரிங்களா, அந்த மாதிரி வந்து நிறைய பேர். அது மட்டும் இல்லாமல் திரு ஆதவ அர்ஜுன் வந்து அவரோட உரிமையை தான் கேட்டார். அவர் வந்து யாரையோ இது பண்ணி டார்கெட் பண்ணிலாம் அவர் பேசல. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் திரு உதயநிதி ஆரம்பித்து அமைச்சர்கள் வரைக்கும் ஆளுக்கு வசைப்பாடி கடைசியில் திரு லியோனி அவர்கள் கூட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை இது அப்போ வந்து ஒருத்தர் வந்து தங்களுடைய உரிமை கேட்கக்கூடாதா? அதுக்கு வந்து நாகரிகமான பதில் சொல்லலாம்ல. ஆளாளுக்கு வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த வேர்டெலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மாண்புமிகு அமைச்சர்களை யூஸ் பண்ணுற வேர்டு அது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கொச்சையாக பேசுகிற மாதிரி, ஒருமையில் பேசுகிற மாதிரி, அதெல்லாம் வந்து திமுகனா இப்படி தான் அப்படின்றது வந்து அவங்க காட்டுற மாதிரி இருக்குது. சரிங்களா, ஸோ என்னை கேட்டால் என்னென்ன நிறைய பேர் சொல்கிறது தான், விசிகா வந்து தன்பலம் தனக்கு தெரியாமலே இருந்துட்டு இருக்காங்களா, இல்லை வேறு என்ன காரணத்துக்காக இப்படி இருக்காங்க? ஏன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமா அவர்கள் வந்து மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு மாநாட்டில் வந்து அதிமுகவே எங்கள் மேடையில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு அதிமுகவே இன்வைட் பண்ணுவார். சரிங்களா, அதிமுக வந்து கலந்துருந்தா என்ன பண்ணுவாங்க, டாஸ்மாக் கடைகள் நடத்தும் அரசு எதிர்த்து தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா போதை ஒழிப்பு மாநாடு அந்த டாபிக் தான் பேசணும், வேறு என்ன தான் பேச முடியாங்க வந்து சொல்லுங்கள். ஸோ அப்படின்போது திரு விஜய் அவர்கள் வந்து இன்னும் அரசியலே சந்திக்கல, அதாவது அஃபிஷியலாக அரசியலே சந்திக்கல, அவர் மன்னிக்கணும் தேர்தலில் சந்திக்கல அஃபிஷியலாக. அப்படி இருக்கும்போது அவர் கூட வந்து புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறதுல வந்து பெருசாக ஒன்றும் இம்பாக்ட் ஆகிருக்காது. ஏன்னா பிரதான எதிர்கட்சி திமுகவோட பிரதான எதிர்கட்சி அதிமுகவுக்கே அழைப்பு விட்டார். அப்படி இருக்கும்போது தவேகா கூட வந்து ஒரு மேடையில் வந்து, ஏன்னா திரு விஜய் அவர்களும் வந்து சாதாரண ஒரு ஹீரோவோ சாதாரண ஒரு நடிகரோ கிடையாது. அந்த மாதிரி இருந்தால் கூட வந்து அவர் ஒரு சாதாரண நடிகர், அவர் கூப்பிட்டா நான் போயிடணுமா அப்படின்லாம் சொல்லலாம். இந்தியாவிலே வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய டாப் 3 டாப் 5ல் இருக்கக்கூடிய வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்படின்போது அவர் கூட கலந்துக்கிறது ஒரு, அதுவும் வந்து டாக்டர் அம்பேத்கர் அவரோட புத்தகம் வெளியிட்டோம்னா அதில் கலந்து தப்பு ஒன்றும் இல்லை. சரி தெரியல அதுக்கு என்ன ரீசன் இருக்குமோ, அதாவது ஆனால் அவர் சொல்கிற காரணம் தவறான காரணம், ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் சொல்ல வரேன். பட் வேறு ஏதாவது பின்னாடி ரீசன் இருக்குமா தெரியல. சரி ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விசிகாவுக்கு வந்து பின்னடைவாக தான் வந்து அரசியல் விமர்சகர்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா வந்து தான் கட்சியில் இருக்க ஒருத்தர் வந்து ஒரு டாக்டர் அம்பேத்கர் என்ன ஒரு உரிமைக்காக போராட்டம் பேசுகிறாரோ அந்த உரிமையை பேசுறதுக்கு கட்சியை விட்டு நீக்கிறது வந்து ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்லாம் பேசுகிறாங்க. ஸோ இதோட அடுத்த ஸ்டேஜ் மற்றும் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய அடுத்த முடிவெல்லாம் வந்து பொறுத்துட்டு தான் பார்க்குறோம். வெயிட் அண்ட் சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.